என்ன மாமா என்னை அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்க? என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் இல்லை, அப்படி சொன்னாதான் சீக்கிரமாக வருவேன்னு சொல்லி சும்மா சொன்னேன். பரவாயில்ல, சொன்னதோட சீக்கிரமாகவே வந்துட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதுதான் வேலையா? இதுக்காக வர சொன்னீங்க? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டில் வேற எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. எங்க அத்தை பிள்ளைங்களாம் வேற வந்திருக்காங்க. அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் இருக்கணும்ல. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி வெளியே வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வந்தது ஏதோ பிடிக்கலையாட்டுக்கு இந்த பிள்ளை ஓடி ஓடி போயிருதுன்னு சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ சும்மா இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். எப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்க? அவங்க கிராமத்துல இருக்கவங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை தான் அப்புறம். ஏற்கனவே எங்க அத்தை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. ஏன், அவங்க என்ன பேசுகிறாங்க? இல்ல, அவங்க வந்துட்டு எங்க அத்தை பையனுக்கு எங்க 3 பேத்துல யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்களாட்டுக்கு. இப்போ நமக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதை வேற அப்பா வந்து இப்பதான் சொன்னாரு. ஏன் என்கிட்ட சொல்லல போல வரேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. சரி, இப்போ அதனால என்ன உனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காளுங்களே, அப்புறம் என்ன? யாரையாவது ஒருத்தர், அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அவன் தங்கச்சிங்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ பார்த்து பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. நானும் அதை எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதெல்லாம் அவங்க லைஃப். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? நான் உங்களை லவ் பண்ணேன், வீட்டில் சொல்லியாச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து என் தங்கச்சிங்கள்ட்ட வந்து நீ லவ் பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் சொல்லலாம், அவங்களுக்கு பிடிச்சா தானே அவங்க பண்ணிக்க போகிறாங்க, இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு வேற ஒரே தங்கச்சா, அதனால எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. எங்கள் அத்தை வேற சிட்டுன்னு மூஞ்ச காட்டிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட வேற சண்டை போட்டுருச்சு. உங்கள் அண்ணன் பையனுக்குன்றனால நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாமே பண்ணுவீங்களா, அப்படியா எப்படியான்னு சொல்லிட்டு அம்மா வேற ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தொங்க போட்டிருக்கு. இப்போ உங்கள் அத்தைக்கு என்ன பிரச்சனை? என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பிரச்சனையா? அதுக்கே அத்தைக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. தேவையில்லாமல் எங்கள் அத்தை திட்ட வேணான்னு சொல்லு உங்கள் அத்தைக்கிட்ட. ஆமாம், இதில் வேற எங்கள் அத்தை உங்கள் அத்தனை வேற மாறி மாறி போனால் அந்த குடும்ப சண்டை பெரிய சண்டையாயிடாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறத சரி உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் சரியான ஆளாக தான் இருப்பீங்களாடுது. நீங்கள் போய் வீட்டில் எங்கள் மாமா அத்தைக்கிட்டலாம் சொல்லி வைக்காதீங்க. எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? போய் சொல்லுவேன் தான். சரி சும்மா இருங்க, சண்டை பெருசாயிரும். அப்போ நம்ம கல்யாணம் நடக்கணுமா நடக்க வேணாமா? இதனால ஏதாவது பிரச்சனையாகி கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது எப்படி கல்யாணம் நடக்காமல் போகும்? இவங்களே பண்ணி வைக்கலனாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டிடுவேன். ஆமாம் ஆமாம், வேறு வேலையே இல்லை. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் எல்லாரையும் ஒத்துக்க வச்சுருக்கோமா, கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு. எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது எப்படி, தனியாக பண்ணிக்கிறது எப்படி? ஏம்மா, பழைய காலத்து கேள்வி மாதிரி பேசாத, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி மாமா, ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் எடுத்து எப்போ போகலாம்? எப்போ நிச்சயதார்த்தம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? இன்னும் அதெல்லாம் எதுவும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருந்தாங்க, ஜோசிட்டு ஏதோ தேதி குறித்து கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. முழுசாக என்கிட்ட எதுவும் சொல்லலை, என்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை. கேட்பாங்கல்ல போகிறதுக்கு, அப்போ தான் பார்க்கணும். ஓ அப்படியா? அப்போ கண்டிப்பாக எப்படியும் அத்தை மாமா ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பா அம்மாவும் ஃபோன் பண்ணணும், வர சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ கடைக்கெல்லாம் போகிறதுக்கு எந்த கடன் ஃபிக்ஸ் பண்ணணும், நகை எடுக்க போகிறதுக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதுக்கு மாமா எனக்கு நகை போடணும்? நான் எங்கள் வீட்டிலேருந்தே போட்டு வருவேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்கள் போட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது சரியா? அதனால தான் எப்படி ரொம்ப தான் அளக்காத. அளக்குறேண்ணா, எவ்வளோ நேரத்துக்கு கலந்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா? சரியான ஆள் நீ. ஏதாவது ஒன்று சொன்னால் அது கேட்டிக்கு போட்டிக்கு வாயிலே வார்த்தை வச்சுக்கிட்டே இருப்பியாட்டுக்குது போ. வார்த்தை இந்த காலத்தில் பேசலைன்னா உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் பிழைக்க முடியுமா சொல்லுங்கள்? சரிதாம்மா, சரிதான். நீங்கள் வாயில்லாத பூச்சி இல்லை. ஆமாம் ஆமாம், நான் வாயே பேச மாட்டேன் தெரியுமா? இதை பார்க்குறவங்கள கேட்டுட்டு செத்துருவாங்க நீ வாயில்லாத பூச்சின்னு சொன்ன. ஏங்க, கல்யாணத்தை மட்டும் பேசி வச்சாச்சு, இன்னும் அதை நடவடிக்கை ஒன்றுமே எடுக்காமல் இருக்குதே.
முடிஞ்ச தை மாசமே முடிச்சிடலாம்ல, இல்லைன்னா மாசி மாசமாவது முடிச்சிடலாம். நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தா. நான் எங்கே அமைதியாக இருக்கேன்? என் தங்கச்சி வேற இப்படி அது ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காளேன்னு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. வேற என்ன? ஓ, நம்ம புள்ள இப்போ முக்கியம் இல்லை, இப்போ உங்க தங்கச்சி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியமா? நானா வந்து எங்க அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி குதிச்சேன்? சொல்லுங்க. நேற்று உங்க தங்கச்சி பேசுது அந்த மாதிரி, நீங்களும் அந்த அளவுக்கு எதுவுமே கேட்காம அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. நம்ம புள்ள வந்து சொன்னா, சரி நல்ல பையன் தானே, நல்ல வேலையில் இருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சொந்தக்கார பையனாக போயிட்டான்னு சொல்லிட்டு தானே நம்ம ஒத்துக்கிட்டோம். அதுக்கு உங்கள் தங்கச்சி அந்த பேச்சு பேசுது, நீங்களும் அப்படியே அமைதியாக கேட்டுகிட்டே நிற்கிறீங்க. நான் நேற்றே என்ன சொன்னேன்? வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து என்னை எதுவும் பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரி தான் மண்டையாட்டினீங்க. இதுக்கு பேசாமல் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வர வச்சு சொன்னீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வர சொன்னேன். சரி சொன்னேன், என் தங்கச்சி ஏற்றுக்குவான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவள் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் நான் மட்டும் நான் கனவாக கண்டேன். நம்ம பிள்ளைங்க அடுத்த 2 பிள்ளைங்கள்லாம் கேட்டால் நான்லாம் கொடுக்க மாட்டேங்க, சரியா? அதெல்லாம் சரி வராது. பிள்ளைங்களுக்கும் அவனுக்கும் வர தம்பிக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க யாரை கை காட்டுதோ நான் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த பையனே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன், நான் ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் என்ன டார்ச்சர் பண்ணுறேன் சொல்லு? நான் எந்த பிள்ளைங்களும் டார்ச்சர் பண்ணுறேன்? அவங்க விருப்பத்துக்கு தான் நான் விட்டுருக்கேன். விட்டதுக்கு தான் பெருசு இந்த வேலையை பார்த்துட்டு வந்துருக்குது. ஏன் இப்போ எங்கள் அண்ணன் பையனுக்கு என்ன குறைச்சல்? என்ன பார்த்துட்டு வந்துட்டா? நல்ல பையனாக தானே பார்த்துட்டு வந்திருக்கா, அப்புறம் என்ன? உங்கள் அண்ணன் பையனாக இருக்கும் நல்ல பையன் சொல்கிற. இதே வேறு யாராவது ஒரு பையனாக இருந்தால் நீ எடுத்த வார்த்தைக்கு நல்ல பையன் நல்ல குடும்பம் நீ சொல்லிவிடுவியா? நீயும் சரியான ஆள் தான். பிள்ளைங்க எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்காம வீட்டில் வேலை செய்யலைன்னு மட்டும் தான் சொல்லிட்டு உக்காந்துருக்குற. இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் கத்தி எடுத்தால் குத்திக்க முடியும்? நான் என்ன கேட்க வந்தேன், கல்யாணத்துக்கு தேதி ஏதாவது வைக்கலாம், போய் நிச்சயதார்த்தத்துக்கு பார்க்கலாம், ஐயரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்தா, நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க? நானா எங்கேருந்து எங்கேயோ போகிறேன்? நீ தான் ஒவ்வொன்றா ஆரம்பித்த. நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் நின்றுட்டு இருந்தேன். ஓ, அப்போ என்னைய பார்த்தா தான் சண்டைக்காரி மாதிரி தெரியுது இல்லையா? எம்மா தாயி, நீ சண்டைக்காரம்மாலாம் இல்லை, நானும் சண்டைக்காரலாம் இல்லை, சரியா? விடு. முதல்ல என் தங்கச்சி ஊருக்கு போகிறாளா என்னன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். அவங்க ஊருக்கெல்லாம் போகிறாங்களா இல்லையான்றதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. அவங்க இருந்தால் என்ன, அவங்களுக்கு தான் சொல்லியாச்சு இல்லை? அண்ணா என்ன பண்ணுற? அண்ணி என்ன பண்ணுறீங்க 2 பேரும் இங்கே? அதான் பாருங்க வந்துருச்சு அவங்க தங்கச்சி, மூக்கில் வேத்திருச்சு அடக்குது. போங்க போய் பேசுங்க. சும்மா தாம்மா நின்றுட்டு இருந்தேன். சும்மா உங்கள் அண்ணங்கிட்ட கல்யாணம் வேறு பேசிட்டோம், என்ன தேதி எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன நம்ம பாட்டுக்கு அமைதியாகவே இருந்து என்ன பண்ணுறது, நாத்தனார் இங்கே இருக்கும்போதே கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம், புடவை எடுக்கிறதுக்கு நகை எடுக்கிறதுக்குலாம் சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணனும் சரி இந்த போய் ஐயரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்பா கடவுளே, இவ்வளோ நேரம் எப்படி பேசிகிட்டு இருந்தா இப்போ அவன் முன்னாடி எப்படி பேசுகிறா பாரு. பொம்பளைங்க என்ன ஆளு, அப்படியே மாற்றி பேசுகிறாங்க பாரு. ஓ அப்படியா அண்ணா? எங்கே போகலாம், எந்த கடைக்கு போகலாம் சொல்லுங்கள், போவோம். அதாம்மா எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்னும் ஐயரை வேற பார்க்கல. நிச்சயதார்த்தம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னாலும் அதுக்கும் போய் ஐயரை பார்க்கணும்ல. அதான் நம்ம ஐயர் வேற ஊருக்கு போயிருக்காராம், அவர் நாளைக்கு தான் வருவாராம். போய் பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு முடிவு எடுக்கணும். ஓ அப்படியா, சரிண்ணா. ஆமாம் எங்கே இந்த பிள்ளைங்க யாரையுமே காணும், நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், எல்லாம் எங்கே போச்சுங்க? அதுங்க எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், வரும் போவோங்க. அதுங்க எங்கே வீட்லேயே இருக்க போகுதுங்க, எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்தா ஒரே அரட்டை தான், எங்கேயோ சுற்றிட்டு இருக்குங்க. பிள்ளைங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே, ஜாலியாக இருக்கட்டுமே. ஆமாம் ஜாலியாக இருக்கட்டும். இந்த வயசில் இல்லாமல் வேறு எந்த வயசில் இருக்க போகிறாங்க. சரி வா வந்து சாப்பிடு. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நீ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.